வேங்கை வயல், இந்த பேரை கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. காரணம், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டிருக்குது. அந்த குடிநீரை குடித்த பலர் மருத்துவமனையில் உடல்நலை குறைவாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தமிழகம் தாண்டி, இந்தியா தாண்டி சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. சமூகத்தின் மீதான மிகப்பெரிய அதிருப்தியையும் ஏற்படுத்துச்சு. எப்படா இது, குடிக்கிற தண்ணியில மனித மலத்தை கலக்கிற அளவுக்கு கொடூர குணம் உள்ளவர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு. கடந்த 4 தினங்களுக்கு முன்பு வரை யார் அந்த குற்றச்செயலை செய்தவர்கள், அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு நடந்துட்டு இருந்த போராட்டம் அந்த ஊர் மக்கள் மற்றும் பிற சைடும் இந்த 4 நாட்களாக என்னவாக மாறி இருக்குன்னா, அந்த குற்றத்தை நாங்க செய்யல, யார் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு இத்தனை நாளா போராடிட்டு இருந்தாங்களோ அவர்களில் மூவர், இன்னும் குறிப்பாக யார் இந்த குற்றத்தை முதலில் பார்த்ததாக சொல்லி இது பண்ணாங்களோ அந்த மூவர் தான் அந்த குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்தாங்க அப்படின்னு சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கு. இன்று கூட அது குறித்த ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்திருக்கு. நாங்கள் அறிவியல் பூர்வமாகத்தான் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். 389 சாட்சிகள், 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் அழைப்புகளுக்கு மேல ஆய்வு செய்து 89 டவர்களை ஆய்வு செய்து மலத்தினுடைய மாதிரியையும் 39 பேருடைய மலத்தினுடைய மாதிரியையும் டெஸ்ட் பண்ணி, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சிபிசிஐடி தரப்புல தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் பலருக்கும் பேரதிர்ச்சி. என்னடா இது, எப்படி தான் குடிக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தினர் குடிக்கக்கூடிய, தன்னுடைய உறவினர்கள் குடிக்கக்கூடிய, நாம சொந்தக்காரவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில எப்படி அவங்களே மலத்தை கலந்துருப்பாங்க, அப்படி என்னடா நோக்கம், அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பலருக்கும் கேள்வி எழுது. அதற்கும் சிபிசிஐடி ஒரு அருமையான பதிலை வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பகுதியில தண்ணீர் திறந்து விடக்கூடிய சண்முகம் அப்படிங்கிறவரை அந்த ஊர் தலைவர் மாத்திடுறாரு. எனவே அந்த ஊர் தலைவரை பழி வாங்குவதற்காக இந்த செயலை அந்த பகுதி இளைஞர்கள் செஞ்சுட்டாங்க. எப்படின்னு பாருங்க. அந்த சண்முகம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய சாதியை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் அந்த ஊர் தலைவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய நபர். எப்படி இது பண்றாங்க பாருங்க. அங்க ஏதோ இது மட்டும்தான் பிரச்சனை, இந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததுதான் முதல் பிரச்சனை. இதற்கு முன்பெல்லாம் அங்க சாதி பிரச்சனையே கிடையாது. அங்க சமத்துவ பாலாறும் தேனாரும் திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மண்ணுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கதையை கட்டி சட்டத்துறை அமைச்சரும் கூட அங்க போய் அங்க தீண்டாமை எல்லாம் கிடையாதுங்க, இந்த பிரச்சனை தான் ஏதோ முதல் பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. அங்க அந்த மாவட்ட ஆட்சியர் போகும் பொழுது அந்த ஊர்ல கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. 2024லயும் இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஊர் அது. ரொம்ப டீப்பா சாதி ரீதியிலான தீண்டாமைகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஊர் இது. 3வது தான். ஏற்கனவே மிகப்பெரிய தீண்டாமைகள் தொடர்கதையாக இருந்திருக்கு. அவர்கள் அப்படி பழி வாங்கணும்னா அவங்க மாற்று சமூகத்தினர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தொட்டியில தான் அவங்க மலத்தை கலந்து அவங்கள பழி தீர்த்துக்கணும். அவங்களே குடிக்கக்கூடிய தொட்டியில கலந்துக்கிட்டாங்க அப்படி. இது வேணா இன்னைக்கு இதை பாக்குறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். என்னடா இது, இப்படி எப்படி நடக்கும், அப்படி இது எப்படி இப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும், இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு. இப்ப எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பழைய செய்தி. இதெல்லாம் நாம் எதிர்பார்த்ததுதான். கிட்டத்தட்ட இப்படித்தான் இதை முடிச்சு வைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்த்த செய்தி தான். காரணம், 1999 தாமிரபரணி படுகொலை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக, மனித உரிமை மீறலுக்கு எதிராக தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய தலைமையில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அன்றைய எதிர்கட்சி, பல சமூக நல அமைப்புகள், பல அரசியல் கட்சிகளும் கலந்துகிட்டு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்தது. அதுல 17 பேர் அன்றைய காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டாங்க. அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மீது மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் ஏற்பட்டுச்சு. ஈவன் அந்த மக்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் தனவேல் தான் இதற்கு முக்கியமான காரணம், அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு மக்கள் தரப்பிலும் இருந்து இன்றைய போலவே பல சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டுது. இந்த குற்றம் நடப்பதற்கான காரணம், இந்த மிகப்பெரிய கொடுமையான இந்த செயல் நடக்க காரணம் மாவட்ட ஆட்சியர் தான் அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் எதிர்ப்பு வந்த உடனே அன்று இந்த திராவிட மாடலின் முன்னோடி முத்துவேல் ஸ்டாலினுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருணாநிதி செய்த செயல் என்ன தெரியுமா? அந்த மாவட்ட ஆட்சியரின் மீது
நடவடிக்கை எடுத்தால் அவர் எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவர், வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், அவருடைய சமூகம் கோவப்பட்டுரும், அதனால சாதி பிரச்சனை உருவாயிடும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. இது திருவாளர் கருணாநிதி அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதை விட பெருங்கொடுமையாக ஒரு கிராமவாசிகளாக இருந்து சின்ன வயசுல இருந்தே நீர்நிலைகளோடு நெருங்கி வாழக்கூடிய, உறவாடி வாழக்கூடிய 5 வயசுக்கு மேல யாருக்கும் நீச்சல் தெரியாம இருக்காது. ஆனால் இறந்தவர்கள் 17 பேரும் தாமிரபரணி ஆத்துல நீச்சல் தெரியாம இறந்தாங்க அப்படின்னு இந்த வழக்கு போன பாதை எப்படி இருக்கு பாருங்க. துறையூர் துப்பாக்கி சூடா ஜாங்கீர் செய்த கொடுமைகளை மறைப்பதற்காக இவங்களே அந்த பஸ்ஸை இது பண்ணிட்டாங்க. கீழவன்மணி படுகொலை 44 தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரே குடிசையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டாங்க. அன்னைக்கும் கூட அன்று இருந்த ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கம் வெளியில் சொன்ன செய்தி, சட்டத்தை உயிர் நாடியாக கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான குரல்கள் வந்துச்சு தெரியுமா? கார் வச்சிருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண நாயுடு போய் குடிசை கொளுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அண்மையிலும் கூட ராம்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் சுவாதி அப்படிங்கிற பெண்ணுடைய கொலை வழக்குல தொடர்பு படுத்தி அவனுடைய மரணம், அவனை கைது செய்ய பொழுது சம்மந்தமே இல்லாம கழுத்து அறுக்கப்பட்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு, அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார வயரை இவனே போய் வாயில கடிச்சு, எந்த டூல்ஸும் இல்லாம ஒரு 3 அடி உயரம் 4 அடி உயரக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய வயரை இவனே இழுத்து கடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் நீங்கள் சினிமாவில் சில காட்சிகள்ல பார்த்திருக்கலாம். யார் போய் வழக்கு தொடுக்கிறாங்களோ, யார் போய் எங்களுக்கு நீதி வேணும்னு போறாங்களோ காவல்துறைக்கு, அவர்களுக்கு எதிராகவே காவல்துறை செயல்பட்டு அவர்களையே குற்றவாளி ஆக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் சினிமாவில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாம பல இடங்களில் நேரடியாக அனுபவப்பட்டிருக்கிறோம். அதனால இது நமக்கு பெரிய அதிர்ச்சியாகவோ இதெல்லாம் இல்லை. ஆனால் அதிர்ச்சியா இல்லைன்னு இந்த மாதிரி வரும் பொழுதெல்லாம் கடந்து போக முடியுமா? அந்த பகுதி மக்கள் மலையாக நம்பிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் சிட்டிங் எம்பி, தன்னுடைய கட்சியில 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறார். 2 ஆண்டுகள் கழித்து இன்று பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் செஞ்சாங்க, அவங்களே அவங்க குடிக்கிற தண்ணியில மலம் கலந்துக்கிட்டாங்கன்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறப்பவும் கூட ஆட்சியாளர்களின் மீதான கோபத்தை அந்த மக்களிடமிருந்து மடைமாற்றும் விதமாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இதை சிபிஐயிடம் ஒப்படைக்கணும். ஏங்க உங்களுக்கு சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லையா? சிபிஐ கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லங்க, எங்களுக்கு சிபிஐ மேலையும் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அப்ப அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் ஆதிக்க வர்க்கமும் இந்த சம்பவத்தை மெல்ல மெல்ல டைலேட் பண்ணி இதை மறக்கடிக்கக்கூடிய ஒரு கால நிலை வந்ததுனால நீங்கள் என்னவாக இந்த முடிவை சொன்னாலும் பொது சமூகம் ஏத்துக்கும், சம்பந்தப்பட்டவங்களே சலிச்சு போயிடுவாங்க, இதை மெல்ல மெல்ல டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லோக்கல் காவல்துறை. அடுத்தது சிபிசிஐடி. நாங்கள் ஏற்கனவே இது சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு எங்கள் தலைவர் டாக்டர் ஐயாலாம் ஆரம்பத்திலேயே கடும் கோபத்தோட இந்த இதை அணுகுனாங்க. இன்னும் ஒருபடி மேலே ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க, எவ்வளவு மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில மனித மலத்தை கணக்கக்கூடிய மிக கொடுஞ்செயல் நடந்திருக்கு, நேரம் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் முடங்கி இருக்க வேண்டாமா? இது படுகொலை செய்வதை விட மிக கொடூரமான செயல் இல்லையா? என்ன அந்த பதவி எதற்காக அப்படின்னு மிக கடுமையாக திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். பல இடங்களில் பல வரலாறுகளை தேடி தேடி படிக்கிறோம். சாம்ராஜ்யங்களை அண்டி பிழைத்தவர்கள் என்னென்ன மாதிரியான துரோகங்களை தன்னை நம்பிய மக்களுக்கு செய்வாங்க, அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை அண்டி தனக்கான சிறு சிறு பதவிகளை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் பாவம் செய்வாங்க அப்படிங்களா படிச்சிருக்கோம். ஆனால் வரலாற்றில் எந்த இடத்திலையுமே திருமாவளவன் அவர்கள் அளவிற்கு அடிமையாகவும் அண்டி பிழைக்கும் குணத்தோடும் தன்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட, ஒரு கதாபாத்திரம் கூட அந்த வரலாற்றில் இல்லைங்க. வேதனையாக இருக்கு. இதை விட வேறு என்ன? இததான் பண்ணையாத்தனம் சொல்லுவாங்க. கோபாலகிருஷ்ண நாயுடு கார் வச்சிருக்கிறாரு, அவர் எப்படி குடிசையை கொளுத்துவாருன்னு கேட்டதெல்லாம் ஒரே இதுதான். அவர்கள் எப்படி மலம் கலப்பாங்க? இந்த மாதிரியான செயலெல்லாம் செய்யறதுக்கு, இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் செய்வதற்கு அவர்கள் எப்படி மனம் வரும்? செஞ்சா நீங்க தானே செஞ்சுக்கணும். பிசிஆர் போட்டா தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த வழக்கை பயன்படுத்துறாங்க. இவர்கள் இப்படித்தான் மேலும் மேலும் தள்ளித்து என்ன தள்ளித்து எனக்கு ஒண்ணுமே புரியல.
அதிகார வர்க்கத்திற்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த மக்களின் கோபத்தை முனைமழுங்க செய்வதை போல மெல்ல மெல்ல அவர்களின் கோபத்தை தணிச்சு ஒரு கட்டத்துல அவர்களுக்கு கோபமே வராத நிரந்தர அடிமைகளாக அவர்களை மாற்றுவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்யலாம். காரணம், அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய அந்த அதிகார மேடை என்பது பிழைத்தது, தன்னை வளர்த்தது வேண்டுமானால் பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய வீதிகளில் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சேவகம் செய்வது, அவர்களுக்கு சேவகம் செய்வது அப்படிங்கிற அந்த பாடியில இவங்க கிடையாது. அப்ப இந்த பட்டியலின மக்களுக்கு எதிரான மனநிலை அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதுதான் அவர்களுடைய வரலாறு. ஆனால் அந்த பட்டியலின மக்களுடைய, குறிப்பாக பறையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தன்னை அறிவித்துக் கொள்ளுகிற, அவர்களுடைய வாக்குகளை வாங்கி பதவியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இன்னும் கோபம் கொள்ளாமல், இன்னும் கொந்தளிப்பு கொள்ளாமல், இன்னும் அந்த மக்களின் கோபத்தை அடக்குறது மாதிரி, அந்த மக்களின் கோபத்தை திசை திருப்புறது மாதிரி, முதல்வர் நல்லவரு, காவல்துறை தான் மோசம், காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வரின் கட்டுப்பாட்டுல இருக்கு. யார் செய்யற பிள்ளை? இன்னைக்கு 4 நாட்களாக போராடி கொண்டு இருக்கிற அந்த மக்களை பார்க்க பிறருக்கு அனுமதி இல்லை. அந்த மக்களை ஒடுக்குகிற வேலையை இந்த காவல்துறை செய்து, இடையில் பல இடங்களில் அந்த குற்றத்தை தாங்கள் தான் செஞ்சதாக ஒத்துக்கணும் அப்படின்னு அவர்களிடம் லட்சக்கணக்கில் பேரம் பேசப்பட்டிருக்குது. கூடுதலாக திட்டமிட்டே 1 லட்சம் போன் கால்ஸ்க்கு மேல ஆய்வு செய்த சிபிசிஐடி குறிப்பிட்ட ஒரு ஆடியோ பதிவுகளை கசிய விடுது. என்ன மாதிரி? அந்த யார் போய் இந்த வழக்கை கொடுத்தாங்களோ, யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, இன்று குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த 3 பேரில் 2 பேருடைய தொலைபேசி உரையாடல் கசிய விடப்பட்டிருக்குது. அதுல அந்த நபர்கள் ஒருத்தருடைய தன் தாயும் அத்தையும் பேசுறாங்க. அந்த தாய் சொல்றாங்க, ஐயா அடிச்சு கேட்டாலும் ஒத்துக்க கூடாதியா அப்படிங்கிறாங்க. அப்ப நீ தப்பு செஞ்சுட்ட, அதை ஒத்துக்க கூடாதுன்னு சொல்றத போல ஒரு உளவியலை உருவாக்குறாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே இந்த குற்றத்தை நீங்க தான் செஞ்சுக்கணும், ஒத்துக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுது காவல்துறையால, அப்படிங்கறதுதான குற்றச்சாட்டு. அப்போ ஒரு தாய் என்னவா சொல்லி இருக்க முடியும்? ஐயா என்ன சொன்னாலும் ஒத்துக்க கூடாதியா. இவன் அதுல ஒரு அரசு ஊழியரும் இருக்கிறார். அப்ப அந்த அந்த குடும்பத்தினுடைய பயம் இப்படியானதாக இருக்கக்கூடாதா? அப்படி அதை எடுத்துக்கொள்ள கூடாதா? இதெல்லாம் நிச்சயமாக அப்பட்டமான சமூக அநீதி. அப்பாவிகளான அவர்களை, ஈவன் அந்த பசங்களுடைய உடல் தோற்றம், அந்த பசங்களுடைய அணுகுமுறை, அந்த பசங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் பார்த்தா அந்த குற்றத்தை அவர்கள் செய்ததை போல நிச்சயமாக யாராலும் அனுமானிக்க முடியாது. அதற்கான தேவை அவர்களுக்கு கிடையாது. இந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துல யாராவது, அவங்க சொந்தக்காரவங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு தப்பு, ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, அதற்கு எதிர்வினையாக அவங்க சைடு போய் இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவர்கள் அவர்களை பழிவாங்க, இவர்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மலத்தை கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுக்கு மேல ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய சமூகத்துல இதுக்கு மேல எப்படி ஒரு அநியாயமான செய்தியை விவாதிச்சிட முடியும்? ஒரு அநீதி நடந்துட முடியும்? ஆட்சியாளர்கள் மீது இதற்கு மேல் கோபப்படுவதற்கான காரணம் என்ன இருக்கு? எதுவுமே. 90களில் இப்படிதான் தென் மாவட்டங்கள்ல தலைவர் டாக்டர் அவர்களுடைய வருகையால ஒவ்வொரு மனித உரிமை மீறல்களுக்கும், ஒவ்வொரு சமூக ரீதியான வினைகளுக்கும் எதிர்வினை ஆற்றப்பட்டுச்சு. அதில் பல விஷயங்கள் இந்த மாதிரி காவல்துறைக்கும் அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய சஞ்சலத்தை ஏற்படுத்தி பல இடங்களில் இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பக்கமே திருப்பி விடப்பட்ட வழக்குகள் பல இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களே மேலும் பாதிப்புக்குள்ளான பல சம்பவங்கள் இருக்கு. எப்படி அதை எதற்காக செய்யறாங்கன்னா, நாம போய் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையில குற்றவாளி யாருன்னு தெரியும், அந்த குற்றவாளிகளை பொதுவெளிக்கு அம்பலப்படுத்தணும், அவருடைய குற்றத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்ட களத்தை வலுவாக்கி அங்க போராட்டம் நடக்கும் பொழுது ஒரு 3-4 பேரை பிரிச்சு அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்கள் மீதே அந்த ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் இவர்களுக்குமான தொடர்பை துண்டிச்சு விட்டு கடைசியில் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சவங்க மேல அந்த ஊரினுடைய கோபத்தை திசை திருப்பி அந்த 3 பேரை பலிகடாயாக்கி வாக்குகளை தக்க வச்சுட்டு, இவர்களுடைய ஆதரவை தக்க வச்சுட்டு போராட்டத்தை ஒருங்கிணைத்த இந்த குற்றத்திற்கு எதிராக பொங்கி எழுந்தவர்கள் மீதான கோபத்தை தீர்த்து கொள்ள இவர்கள் மீது அவர்களை திருப்பி விடுறது ஒரு நயவஞ்சகமான ராஜதந்திரம். இதை இவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூக இளைஞர்கள் இந்த விவகாரத்தில் உண்மையாகவே தங்களுடைய கோபத்தை யாருக்காக, குறிப்பாக திருமாவளவனுக்காக கூட சமரசம் செய்ய தயாராக இல்லை. கடுமையான கோபத்தை எல்லா தளங்களிலும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவன் அங்கேயும் போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வேண்டுவதை போல நாம் வேண்டுவதும் என்ன? மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமி பந்துல ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாம சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு வளர்ந்து வர உலக நாடுகளுக்கு இணையாக இந்தியாவில் தன்னுடைய பங்களிப்பை தமிழ்நாடும் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான அற்ப சொற்ப சாதி ரீதியிலான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது அது எந்த காலத்திலும் அந்த வளர்ச்சியை கொண்டு வராது. எனவே குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும்
தண்டிக்கப்படணும். ஆனால் இந்த குற்றத்தை இவங்கதான் செஞ்சாங்கன்னு நிர்பந்தத்தின் அடிப்படையில அந்த குற்றத்தையும் மறக்கடிச்சு அந்த குற்றவாளிகளையும் தப்பிக்க விட்டு, காரணம் எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படாமல் இந்த குற்றங்கள் குறையாது. ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரியான ராஜதந்திரங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா, சமூக தளத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த சமூக தளத்தில் இன்னும் குடிக்கிற தண்ணில மனித மலத்தை கலக்கக்கூடிய செயல்கள் அரங்கேறுதுன்னா, நியாயமான தீர்ப்புகள் வரலன்னா, இதற்கும் கீழான சம்பவங்கள் நடந்துராதா? ஒரு துளியாவது, ஒரு ஓரத்தில், ஒரு புள்ளியிலாவது இந்த சமூகத்தின் மீது அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவங்க இறக்கப்படும். தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 4-5 பேரை வச்சு ஏதாவது ஒரு வழியில் இதை மடைமாற்றி சரி செஞ்சுக்கலாம், யாரையாவது பலிகடை ஆக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நிச்சயமாக யாரும் நம்பல இந்த குற்றத்தை. பாதிக்கப்பட்டவர்கள் புறம் இருக்கக்கூடிய மூவர் தான் செஞ்சிருப்பாங்கிறத நிச்சயமாக யாரும் நம்பல. இது வெறும் அனுதாபத்தின் அடிப்படையில் எழக்கூடிய குரல்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் அதை ஒட்டி இருப்பதால நிச்சயமாக இதை ஏற்க யாருமே தயாராக இல்லை. மேலும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தணும், சிபிஐ இந்த விஷயத்தை ஒப்படைக்கணும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படும். அதுதான் எதிர்கால சமூக அமைதிக்கு விதையாக இருக்கும் என்பதுதான் கடந்த காலங்களைப் போலவே இன்றும் நமது எதிர்பார்ப்பு.